இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பவுலில் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மேலே ஆயில் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வைப்போம். குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் முட்டையும் உருளைக்கிழங்கையும் வேக வைக்க போகிறேன். 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 5 முட்டையும் அதில் சேர்த்து தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து ஒரு 2 விசில் கிட்ட நான் வேக வைக்க போகிறேன். இப்போ 2 விசில் வந்தோடனே நான் திறந்து பார்க்குறேன். முட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா அரித்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ முட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள தோலெல்லாம் உரித்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதே மாதிரி முட்டையும் உரித்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம உரித்து வச்ச உருளைக்கிழங்க ஒரு பவுலில் சேர்த்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மையாக மசிச்சா தான் நமக்கு உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. அடுத்தபடியாக 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். கடைசியாக சாட் மசாலா சேர்க்குறேன். மல்லிகளையும் தேவைக்கேற்ப சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஸ்பூன்னால் மிக்ஸ் பண்ணாலும் கைனால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வருமாங்க. அதனால் நான் கைனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உப்பு உரப்பு எல்லா இடத்துலையும் போய் சரியாக இருக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ முட்டையை ஒன்று எடுத்து இதை 4ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி 4ஆக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை உள்ளறக்க வச்சு இந்த மசாலாவை மூடிடலாம். வெளியில் தெரியாமல் நல்லா மூடிக்கலாம். இப்போ இதை உருட்ட ஆரம்பித்தாக்கா அது உள்ளே போய் கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்குறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்ததாக உருட்டி வச்ச மாவை நம்ம தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த உருண்டையை கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சின்ன உருண்டையாக உருட்டினா தான் நமக்கு லேசாக தேய்க்க வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை வச்சு ஒரு மடக்கு மடக்கி இந்த சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா வெளியில் வராது. இப்போ இன்னொரு மடக்கு மடக்கிக்கலாம். இப்போ ஓரத்தில் நம்ம மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணி இதை உருட்டினா அதில் ஒட்டிக்கும். இப்போ மசாலா வெளியில் வராது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நைஸாக தேய்ச்சி உள்ளே இருக்க மசாலாவை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துட்டு வருது. கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். அருமையான எக் ரோல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அமேசிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.